ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். ரீசெண்டாக நான் போட்ட பர்த்டே கேக் கொண்டு தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சிம்பிளாக அழகாக எப்படி இந்த பர்த்டே கேக் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 6 inch சாக்லேட் கேக்கில் தான் நான் இந்த கேக்கை செய்கிறேன். 6 inch கேக்கை 2 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டு மிடில் ஃபில்லிங் போடுறேன். வெனிலா ஐசிங் தான் போடுறேன். இந்த வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி ரெசிபி போட்டு இருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். சாக்லேட் கனாஷ் செய்கிறேன். சாக்லேட் கனாஷ் செய்கிறதுக்கு 200 கிராம் சாக்லேட் எடுத்து வச்சுக்கிறேன். டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது மில்க் சாக்லேட் தான். அதுக்குள்ள டபுள் க்ரீம் விடுகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் டபுள் க்ரீம் விடணும். மைக்ரோவேவில் 1 minute ஹீட் பண்ணி எடுக்கணும். மைக்ரோவேவில் இருந்து எடுத்துட்டேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரத்தக்கதாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா எப்படி ஸ்மூத்தாக வந்துட்டு. ஃபில்லிங்குக்கும் சாக்லேட்டில் கொஞ்சம் போட்டு பரவி விடுகிறேன். ஃபில்லிங் போட்ட பிறகு செகண்ட் லேயரை மேலே வைக்கிறேன். 2வது லேயரை வச்ச பிறகு க்ரம் கோட் போடணும். க்ரம் கோட்டுண்டா என்னென்னு யோசிக்கிறீங்களா? ஐசிங்கை கேக்குக்கு மேலே பூசுறது தான். க்ரம் கோட் போட்ட பிறகு சாக்லேட் கனாஷ் போட்டு சேவ் பண்ணுறேன். சாக்லேட் கனாஸை கேக்கின் எல்லா பக்கமும் அழுத்தி சேவ் பண்ணி விடணும். இப்போ கேக் ஸ்க்ரேப்பரை யூஸ் பண்ணி சைட்டுக்கு பேட்டர்ன் போடுறேன். சைட்டுக்கு பேட்டர்ன் போட்டு முடிச்சிட்டேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்ப்ரிங்கிள்ஸால் கேக் பேஸை டெக்கரேட் பண்ணுறேன். ஜெலோ கலர் வெனிலா ஐசிங் எடுத்து வச்சிருக்கிறேன். ரஸ்டன் நோசில்ஸால் ஃப்ளவர் போடுறேன். ரஸ்டன் நோசில்ஸில் ஃப்ளவர் போடுறது ஈஸியாக இருக்கும். நிறைய டிசைனில் ஃப்ளவர்ஸ் இருக்குது. நீங்கள் ரஸ்டன் நோசில்ஸ் வேண்டி போட்டு பாருங்கோ. ப்ரௌன் கலருக்கும் ஜெலோ கலருக்கும் மேட்சிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஜெலோ கலருன்ற ஐசிங் இந்த சைட்டில், அதாவது பூவிൻ്റെ சைட்டில் எப்படி ஆரஞ்சு கலர் வருதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பைப்பிங் பேக் இந்த சைட்டில் ஆரஞ்சு கலரை பூசிட்டு அதுக்குள்ள தான் ஜெலோ ஐசிங்கை போட்டு இந்த ஃப்ளவரை போடுறேன். அப்படி நாங்கள் போட்டோம்னு சொல்லி சொன்னால் ஜெலோ கலர் ஃப்ளவர் இந்த சைட்டில் இப்படி ஆரஞ்சு கலர் வரும். கேக்கின்ற அடிப்பக்கத்துக்கும் நொசில்ஸால் பேட்டர்ன் போடுறேன். சில்வர் கலர் பேர்ல் எடுத்து வச்சுக்கேன். இந்த சில்வர் கலர் பேர்லால் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். இந்த சில்வர் கலர் பேர்லை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லையும் வாங்கலாம், ஆன்லைன்லையும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அதோட கேக் ஷாப்லையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா பேர்ல் வச்ச பிறகு எப்படி ரிச் லுக்காக இருக்குதுண்டு. இந்த பேர்ல் நிறைய கலரில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரை வேண்டி டெக்கரேட் பண்ணலாம். கேக் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இனி இந்த கேக்குக்கு ஹேப்பி பர்த்டே கேக் டாப்பர் வைக்கிறேன். இந்த ஹேப்பி பர்த்டே கேக் டாப்பரை நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இது ஒரு லேடிக்கு செய்கிற கேக்குன்னு சொல்லி சொன்னபடியாக ஃப்ளவர் இருக்கிற மாதிரியான ஒரு ஹேப்பி பர்த்டே கேக் டாப்பரை தான் வைக்கிறேன். ஹேப்பி பர்த்டே கேக் டாப்பர் வச்ச பிறகு கேக் எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கோ. நீங்கள் உங்களுக்கு விரும்பின தீமுக்கு ஏற்ற மாதிரியான ஹேப்பி பர்த்டே கேக் டாப்பர்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்கோ. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.